வணக்கம் நண்பர்களே. இன்று நாங்கள் எம்மிக்குட்டி சேனல்ல இலங்கையிலேயே மிகவும் பிரபல்யமான இலங்கை மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபேவரட்டான ரொட்டி, இந்த ரொட்டியும் தேங்காய் சம்பலும் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது மிகவும் பிரபல்யமானது இலங்கையிலே. இதை இலங்கை மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த ரொட்டியும் சம்பலும் எப்படி செய்யலாம் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக நாங்கள் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களுடைய எம்மிக்குட்டி சேனலை முதல் முறையாக பார்க்கும் நண்பர்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்கிறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து ஆல் என்றதை செலக்ட் செய்து கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இந்த இலங்கையிலே மிகவும் பிரபல்யமான இந்த ரொட்டியும் சம்பலும் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, துருவிய தேங்காய், பட்டர், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கறிவேப்பிலை, செத்தல் மிளகாய், தேசிக்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை ஒரு பவுலில் போட்டு அதோட உப்பு தேவையான அளவு, நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சிறிது சிறிதாக அரிந்து வைத்திருக்கிறோம், அதையும் சேர்த்து கொண்டோம். அதோடு நாங்கள் அரிந்து வைத்திருக்கின்ற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லாக கலந்து விடுவோம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த துருவிய தேங்காய், நிறைய துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். அதில் ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் இந்த ரொட்டி மாவுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விடவும். தேங்காய் துருவிய தேங்காயும் கலந்துருக்கிறோம். அதோடு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த பட்டர், அந்த பட்டரையும் நாங்கள் இந்த மாக்கலவையிலே நல்லா சேர்த்து கலந்து விட வேணும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லாக கலக்க வேணும். நன்றாக கலந்தபின் உப்பை சரிபார்த்து கொள்ளவும். உப்பு தேவையாயின் மேலும் சேர்த்து கொள்ளுங்கள் உங்களது சுவைக்கேற்ப. தண்ணீரை நாங்கள் இதிலே சிறிது சிறிதாக சேர்த்து கொள்வோம். ஒரே அடியாக அதிலே ஊற்றி பிசைய வேண்டாம். சிறிது சிறிதாக ஊற்றி நாங்கள் இந்த மாவை நன்றாக பிசைந்தெடுக்கலாம். நாங்கள் நன்றாக இந்த மாவை பிசைந்து ஒரு டோ போல செய்தெடுக்கலாம். நாங்கள் சாதாரணமாக இந்த சப்பாத்தி அதில் குழைக்கிற போலத்தான் இதையும் நார்மலாகவே பிசைந்து நல்ல ஒரு டோவாக்கி கொள்ளலாம். இப்போ இவ்வாறு நல்லா சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி நல்லா பிசைந்தெடுக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் நாங்கள் அதை பிசைந்து எடுத்திருக்கிறோம். அதை மீண்டும் நல்லா ஒரு முறை பிசைந்து விட்டு அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஒரு காமணத்தி அளம் வைத்தால் போதும். ஒரு 15 நிமிடம். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கூட நேரமும் வைக்கலாம். இப்போ நாங்கள் இதை வச்சுட்டு இதுக்குரிய சைட் டிஷ் நாங்கள் சம்பல் என்று சொல்லியிருந்தோம். அந்த இலங்கை ஸ்பெஷல் சம்பல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை சூடாக்கிட்டு இப்போ நாங்கள் இந்த நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த செத்தல் மிளகாய், ரெட் சில்லியை சேர்த்து நாங்கள் கொஞ்சம் நன்றாக ரோஸ்ட் செய்து எடுப்போம். அதோடு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துருக்கிறோம். நன்றாக ரோஸ்ட் பண்ண வேணும். இந்த காய்ந்த மிளகாய், அதாவது செத்தல் மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ரோஸ்ட் செய்து எடுத்திருக்கிறோம். இதனுடன் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நாங்கள் இப்பொழுது ரோஸ்ட் செய்ய போகின்றோம். இப்போ நாங்கள் சிறிதளவு எண்ணெய் சேர்த்திருக்கின்றோம். எண்ணெய் சேர்த்து விட்டு அந்த சின்ன சீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் அதிலே கலந்து நாங்கள் ரோஸ்ட் செய்து எடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் ரோஸ்ட் செய்த பின் அதை எடுத்து ஒரு உரலிலே போட்டு நாங்கள் இதை இடித்தெடுக்க வேணும்.
நாங்கள் இதை மிக்சி ஜாரில் போட்டு இடித்தெடுத்தால் அந்த சரியான ஒரு அந்த சம்பல் வராது. நாங்கள் இப்படி ஒரு சிறிய உரலிலேயே போட்டு நன்றாக இதை நல்ல பொடியாகும் வரை இதை இடிப்போம். முதல் நாங்கள் எடுத்து இந்த ரோஸ்ட் செய்த இந்த பொருட்களை கலந்து இடித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் அதை இடித்தாச்சு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை நாங்கள் ரொட்டிக்கு கொஞ்சம் சேர்த்திருந்தோம். இப்பொழுது மிகுதியாக இருக்கிற தேங்காய் பூவை நன்றாக இந்த அந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலக்குமாறு நன்றாக இடித்தெடுப்போம். இந்த உரலிலே போட்டு நன்றாக இடிக்க வேணும். உரைப்பை பார்த்து கொள்ளுங்கள். உரைப்பு கூடுதலாக வேண்டுமானால் நீங்கள் கூடுதலான மிளகாய்களை சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அந்த அரிந்து வைத்திருந்த வெங்காயத்திலே அதையும் இந்த சம்பல் மிக்ஸிலே நாங்கள் இட்டு நாங்கள் நன்றாக இடித்தெடுக்க வேணும். நன்றாக சேர வேணும். ஆரம்பத்திலே நீங்கள் வெங்காயத்தை போட்டால் அது காணாமல் போய்விடும், அதாவது சேர்ந்து நன்றாக நசிந்து போய்விடும். இப்படி பிறகு செய்தால் கொஞ்சம் அந்த கடிபடக்கூடிய தன்மையாக இருக்கும், நன்ற சுவையாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அதை வேறு பாத்திரத்திலே மாற்றிவிட்டு உப்பும் தேசி புளியும் விட்டிருக்கின்றோம். தேசிக்காய் புளியும், அதாவது லைம் ஜூஸும் உப்பும் போட்டு இப்பொழுது நாங்கள் அதை மிக்ஸ் செய்து எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய அந்த சம்பல் சைட் டிஷ் ரெடி ஆகிவிட்டது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. இப்பொழுது நாங்கள் ரொட்டி செய்யலாம். நாங்கள் ஏற்கனவே குழைத்து வைத்த அந்த 15 நிமிடம் எடுத்து வைத்த அந்த இப்பொழுது மீண்டும் எடுத்து கொஞ்சம் நன்றாக மீண்டும் பிசைந்து விட்டு சிறு சிறு துண்டுகளாக்கி வைக்கலாம். எங்களுக்கு எத்தனை துண்டுகள் வேண்டுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அதை நாங்கள் நன்றாக பரத்தி எடுத்துக்கொள்ளலாம். ரவுண்ட் ஷேப்பில் நாங்கள் எடுக்க போகிறோம். சரியாக ரவுண்ட் வராவிட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு மூடியோ ஏதாவது ஒரு போட்டலினுடைய கேப் எடுத்து அதை ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இதை செய்தெடுக்கலாம். பாருங்கள், அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் அதிலே தெரிகின்றது. அவ்வாறு இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த ரொட்டியை போட்டு நாங்கள் சுட்டெடுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வேணும். அதற்காக நாங்கள் இந்த ரொட்டியை அடிக்கடி திருப்பி போட்டுக்கொள்ள வேணும். இப்படி நாங்கள் செய்வது போல அடிக்கடி திருப்பி போட்டுக்கொண்டால் அது 2 பக்கமும் அளவாக வேகுவதற்கு ஏதுவாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த கலர் மாறுவது உங்களுக்கே தெரியும். நன்றாக வேகி ஒரு கோல்டன் கலர்லே வந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய அந்த ரொட்டி. நன்றாக வேகினால்தான் நல்ல சுவையாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இதை கொஞ்சம் தடிமனாகத்தான் செய்திருக்கின்றோம். சப்பாத்தி போல மெலிதாக அல்ல, இது கொஞ்சம் தடிமனாகத்தான் இருக்கும் எங்களுடைய இந்த ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரொட்டி. பாருங்கள், ரொட்டி தயாராகி விட்டது. எங்களுடைய கோல்டன் ப்ரௌன் கலர்லேயே வந்திருக்கிறது. இந்த ரொட்டியும் சம்பலும் தயாராகிவிட்டது. மிகவும் சுவையான ஒரு உணவு. காலை உணவாக அல்லது இரவு உணவாக உண்பதற்கு மிகவும் சிறந்த உணவு. நீங்களும் வீட்டிலே செய்து பாருங்கள் நண்பர்களே. செய்து பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே போடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்களது எம்மிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.